807வது பாடம் 807 பக்கா 191. தன்மை காண்பறிய தலைவனே எல்லாம் தரவல்ல சம்புவை சமய உண்மை நீத்தகமும் புறமும் முத்தமைந்த புண்ணிய நன்னிய புகழே வன்மை சேர்மணத்தை நன்மை சேர்மணமா பயங்குவித்தமர்ந்தமை வாழ்வே உண்மை சற்கனக பொதுவோடு ஞான பொது நடம் புரிகின்ற பொருளே மூவிரு முடிப்பின் முடிந்ததோர் முடிப்பே முடிப்பெல்லாம் கடந்து முதலே தாவிய முதலும் கடையுமே காட்டா சத்திய தனி நடுநிலையே மேவிய நடுவில் விளங்கிய விளைவே விளைவெல்லாம் தருகின்ற வெளியே ஓவியல் அளித்த புனித சத்குருவே பொது நடம் புரிகின்ற பொருளே அன்பினும் பிடியுள் அகப்படும் களையே அன்பினும் கூடில் போகும் அரசே அன்பினும் பிடியுள் அகப்படும் களையே அன்பினும் கூடில் போகும் அரசே. தன்மை காண்பறிய. ஒவ்வொரு வெளிகளுக்கும் என்ன உண்டு? தன்மை. கடவுளோட படைப்புல எல்லா பொருளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. இப்போ செடி கொடிகளை எடுத்துக்கிட்டா கூட அதுக்கும் ஒரு தன்மைகள். காய்கறி கிழங்கு வகைகள் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கும் ஒரு தன்மை உண்டு. இப்போ கரும்புக்குள்ள தன்மை என்ன? இனிப்பு. மிளகாய்க்குள்ள தன்மை காரம். அது மாதிரி ஒவ்வொரு படைப்புல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அதுக்கு தன்மை இருக்கு. அதுபோல மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆளுக்கும் என்ன உண்டுன்னா தன்மை இருக்கு. சில பேர்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு நல்ல குணங்கள் அது அவங்களுடைய தன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது வெளிகளுக்கெல்லாம் என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா தன்மை உண்டு. சில வெளிகளுக்கு ஈகோ உண்டு இல்லைங்களா? இப்ப அஞ்ஞான வெளியாக நம்ம இருக்கிறோம். அப்ப நமக்கு என்ன உண்டு? ஈகோ இருக்குது. அதுதான் மனிதர்கள் எல்லாம் நீ பெருசா நான் பெருசா, நான் சொல்றது நீ கேட்கும், நீ என்ன பேசுறது இல்லைங்களா? இந்த அதிகாரம் எல்லாமே இருக்கு. இந்த ஈகோ அது தன்மை, அந்த வெளிக்குரிய தன்மை. ஆனா ஈகோ மட்டும்தான் அதுக்குரிய தன்மையா அப்படின்னா இல்லை. இன்னும் வேறு என்னென்ன தன்மையெல்லாம் இருக்கு. அந்த வெளி அதோடைய தன்மை என்னன்னாக்கா புலன்கள் வழியா எப்போதும் இன்பத்தை துய்ப்பது அதோடைய தன்மை. புலன்கள் கொண்டு அதை இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு அது விருப்பம் கொள்ளக்கூடிய அந்த வெளியினுடைய தன்மை. கோபம் என்று அதுக்குரிய தன்மை, காமமும் அதுக்குரிய தன்மை. எரிச்சல், வெறுப்பு, பகை, பொறாமை, வஞ்சம், சூழ்ச்சி, சகல நெகட்டிவும் அதுக்கு அதோடைய தன்மை. அப்ப மனித குலம் எப்படி வாழுது? என்ன தன்மையில வாழுது? உலகமே எப்படி இருக்கும்? டேஞ்சர் ஜோன்ல இருக்குமா? இல்ல இந்த உலகம் எப்போதுமே டேஞ்சர் ஜோன், டேஞ்சர் உள்ள. இப்ப நீங்க திருடுறான் ஒருத்தன், அவனுடைய தன்மை விளங்குங்களா? பயந்து தான் நம்ம வாழ வேண்டியது இருக்கு இல்லைங்களா? சுதந்திரம் பெற்றிருந்தாலும் நமக்கு சுதந்திரம் இல்லை. நல்லா நகை நட்டு போட்டு பார்த்து சுதந்திரம் இல்லை. ஏன்னா இன்னொருத்தனுடைய தன்மை வேறையாக இருக்கு இல்லைங்களா? கொலை செய்யறது சிவனுடைய தன்மை. இப்போ சில மிருகங்கள் எடுத்துட்டா அது இன்னொன்று அடிச்சு பிடிச்சிதான் சாப்பிடணும், அதோட தன்மையாக அது பழக்கப்பட்டுருச்சு. அது மாதிரி இங்கே தெய்வங்களுக்கும் என்ன உண்டுன்னா தன்மை இருக்கு. அதுங்களுக்கும் சில தன்மைகள் இருக்கு. சில தெய்வங்கள் ரொம்ப அம்பலா இருக்கும், சில தெய்வங்கள் அம்பலா இருக்குமானா இருக்காது. சில தெய்வங்கள் கொல்லக்கூடிய அளவுக்குலாம் இருக்கு. வாரியர்னு சொல்லுவாங்க. அது நம்ம தெய்வங்கள்லாம் நிறைய வாரியர் இருக்கிறாங்க. அவங்க கையில் இருக்கிற கத்தி கோடாலியெல்லாம் பார்த்தாலே அவங்க வாரியர் தான். வாரியர் தெய்வங்கள்னு நமக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அது அந்த ஸ்பேஸோட தன்மை. அது
அதுதான் வந்து கொல்றதுக்கு கூட வள்ளுவர் சொல்றாரு. அழிக்கும் தலைவர் அவர் அண்டங்களை அழுக்கர் அமைத்த அருட்பெரும் ஜோதி. அப்ப அது அண்டம் சொல்றாரு. அது வந்து உருவமாக சொல்லலைன்னாலும் அது ஒரு வெளியே அந்த மாதிரி இருக்குது. அப்போ அதுகிட்ட இருக்கக்கூடிய கில்லிங் தன்மை இருக்குது, அழிக்கும் தலைவர்கள்ட்ட. அப்போ அவங்க வந்து சாஃப்டாக இருக்க மாட்டாங்க, அருப்பெரு ஜோதி மாதிரி அம்பலா இருக்க மாட்டாங்க. அதோட படைப்பில் அதுவும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தன்மைகள் அப்படின்னு. இந்த தன்மைகளில் ஒவ்வொரு படி கடந்து போக போக இருக்கிற தன்மையில் வந்து நமக்கு பராபரையோட தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கருணை. அதனால தான் இப்போ இஸ்லாம் மதத்தில் அவங்க கண்ட வெளிகள் கூட அந்த இறைவனை அவங்க அறிமுகப்படுத்தும் போது நிகரற்ற அருளாளன், நிகரற்ற கருணையாளன் தான் இறைவனை வந்து அந்த வேதங்கள் சொல்லும். அப்போ வேதங்களில் படிக்கும்போது அந்த மேல்வெளிகள் இருக்கிறதெல்லாம் வந்து மேலே போக போக அதோடைய கருணைத்தன்மை என்ன ஆகிக்கிட்டே இருக்குது, கூடிக்கிட்டே போகும். காப்பான கருவூரார் போகனாத கருணை உள்ள அகத்தி. அப்போ அவங்களும் கருணை உள்ளவங்க. சித்தர்கள் எல்லாம் ரொம்ப கருணையாளர். இப்போ புடாலாம் எடுத்துக்கிட்டா புடாலாம் கருணையாளர். நபிகள் எடுத்துக்கிட்டாலும் அவரும் வந்து கருணையாளர். ஸோ எல்லா அருளாளர்களும் சொல்லப்போனால் எல்லாருமே கருணையாளர்கள் அப்படின்னு தெரியுது. ஆனால் இந்த கருணை வந்து காண்பது அரிதுன்றது. இதோட கருணை வந்து காண்பது அரிது, நீ காண முடியும். ஏன்னா 10வது அறிவு உள்ளவங்களுக்கு கூட இதனுடைய கருணையை காண முடியும். அப்பனா வாட் இஸ் சோ ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்கள் சொல்லுங்களா, வாட் இஸ் சோ ஸ்பெஷல் அபவுட் அருள்? இப்போ நம்ம சொல்கிறோம் பெருங்கருணை. ஓகே, வாட் இஸ் சோ ஸ்பெஷல் அபவுட் இதுக்கும் அதுக்கும் உள்ள ஸ்பெஷல் என்ன? இப்போ நம்ம வந்து சும்மா வாயில் தான் சொல்கிறோம் பெருங்கருணை பெருங்கருணை அப்படின்னு நம்ம வாயில் சொல்லிட்டு. ஆனால் அதோடைய என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம், அந்த பெருங்கருணை சொல்லி என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க. இதுவும் வந்து பாவங்களை எல்லாம் செய்யுது, மன்னிக்குது. 7வது வெளியும் பாவங்கள் எல்லாம் மன்னிக்குது. ஸோ அப்போ என்ன வாட் இஸ் சோ ஸ்பெஷல்னு நமக்குள்ளே சிந்திப்போம். பராபரைக்கு செய்யறதே அது செய்யுது. அப்போ எப்படி அது வந்து பெருங்கருணைக்கு என்ன இயல்பு? ஓகே ஓகே, வேற யாராவது சொல்லுங்க. ஆன்மாவுக்குள்ள வந்து கருணை, ஆன்மா உள்ளுக்கு கருணை. ஓகே, ஆன்மா உள்ளுக்கு கருணை. வேற ஓகே, இதோட கருணை வந்து என்ன கொடுக்குதுன்னாக்க, அதை பெருமான் ஒரு பாடல்ல சொல்றாரு. ஏதும் தெரியா அகங்கரித்திருந்த சிறியேந்தனை வழிந்து எல்லா உலகம் அதிசயிக்க ஓதும் பொருளை கொடுத்து என்றும் உளவா இன்பப் பெருணையில் ஓங்கி உற வைத்தனையே என்னுடைய ஒருமை பெருமான். இது கருணைக்கு இயல்போ அதுதான் அது தன்மை. எல்லா மற்ற இடத்துல வைக்காம எங்க கொண்டு வைக்குது? ஓங்கி. ஓங்கின்னா உயர்ந்த இடத்துல வைக்கிறது தான் அதுக்குரிய தன்மை. அதே நேரத்துல இது என்ன, மற்றது வந்து ஓங்கி கொண்டு போய் வைக்க முடியுமா? மற்றது வேற எந்த தெய்வமே வைக்க முடியாது. அதுதான் ஈதுன் கருணைக்கு இயல்போ. அது இந்த இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் அதுல இருக்கு. அதுதான் இயல்பு, அதுக்கு இருக்கிற இயல்பு. வேற எந்த தெய்வமும் வைக்கக்கூடிய தகுதி கிடையவே கிடையாது. ஓங்கி கொண்டு போய் அந்த வெளியில கொண்டு போய் வேற எந்த அருளும் எந்த ஒளியோ உங்களை கொண்டு போய், எந்த நடமோ உங்களை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்க முடியாது. அதுதான் தன்மை காண்பறியன்னு சொல்ற. அதோடைய தன்மையை வந்து யாரும் அது என்ன செய்ய முடியும்? அதோடைய தன்மை என்ன? ஓங்கி கொண்டு போய் வைக்கிறதுனாக்க அதான் அதோடைய தன்மை. அதுவும் ஏதும் தெரியாமல் இருக்கிறவங்க, எல்லா குற்றங்களையும் வந்து பார்க்காம உங்களை கொண்டு போய் உயர்ந்த இடத்துல உங்களை கடவுளா ஆக்குறது தான் அதோடைய தன்மை. அந்த தன்மை காண்பது அரிது, யாருக்கும் அது விளங்காது. இந்த தெய்வம் தான் நம்மளை கடவுளாக்கும், நம்மளை தெய்வமாக்கும், மரணமில்லா பெருவாழ்வுல வைக்கும். இந்த தெய்வம் தான் நம்ம செய்த பிழையெல்லாம் மன்னிக்கும், குற்றத்தை எல்லாம் பொறுக்கும் அப்படின்றத யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப யாரு தெரிஞ்சு கொண்டாங்க? வள்ளலார் தான் முதல்ல அதோடைய தன்மையை
இந்த தன்மை காண்பறிய என்பது வந்து பல்வேறு இடத்துலையும் பெருமான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். தன்மை பிறர் கரியறியன்னு சொல்லி கூட ஒரு பாடலில் வந்து இருக்கும். நினைக்கிற ஆடவாரீர் ஆடவர் அதில் இருக்கும் அந்த பாடல், தன்மை காண்பறிய. அப்போ தன்மை வந்து நம்ம எப்போதும் கொஞ்சம் அழுத்தமாக அதை விளங்கி கொள்ளணும். இறைவனுடைய தன்மை என்னென்னலாம் அவருடைய தன்மை. வரம் கொடுக்க வல்லானே, நம்ம தவம் செஞ்சு கேட்ட வரம் கொடுக்கக்கூடிய தன்மை அது. பிழையெல்லாம் பொறுக்க வல்லானே, நம்ம செய்த குற்றத்தை எல்லாம் பொறுக்கக்கூடிய தன்மை, மன்னிக்கக்கூடிய தன்மை அதுகிட்ட இருக்கக்கூடிய. இப்படி நம்ம லிஸ்ட் பண்ணலாம் அதோடைய தன்மை என்ன அப்படின்றது. ஆக தன்மை காண்பறிய தலைவனே, எல்லாம் தரவல்ல சம்புவே. சம்பு என்பது சிவத்தை குறிக்கும், அது சிவனை கூட குறிக்கும். சம்போ தேவான்னு சொல்றாங்க. சம்புவே எல்லாம் தரவல்ல. அது இதுக்கு முன்பு உள்ளவர்களுக்கெல்லாம் அது எல்லாத்தையும் கொடுத்துச்சா? இல்லை. எது வரைக்கும் கொடுத்துச்சு? எதெல்லாம் கொடுத்துச்சு? அழிந்து போகிற வரை எல்லா வரைக்கும் உள்ளதெல்லாம் கொடுத்துச்சு. அழியாததை வந்து யாருக்குமே கொடுக்கல. எப்ப கொடுக்குது? யாருக்கு கொடுக்குது? 19ஆம் நூற்றாண்டு வள்ளலாருக்கு மட்டும்தான். அந்த காலகட்டத்துல தான் முதல்ல அழியாததை வந்து முதல்ல அவருக்கு கொடுக்கும். அப்ப இதுக்கு முன்பு கொடுத்ததெல்லாம் காலத்தால் அழிகின்றது. அதுதான் பெருமா எல்லாத்தையும் தூக்கி, எல்லா வேதத்தையும் தூக்கி என்ன பண்ண சொன்னாரு? குப்பையில போடுங்கன்னாரு. துளி வெட்டி எல்லாம் எருவாக்குங்கன்னு சொன்னாரு. இதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏன்னா இந்த தன்மை தெரியாதனால எல்லாருக்கும் பகை வரும். இறைவனுடைய தன்மை தெரியாது, அது யாரும் காண முடியல, யாரும் அனுபவிக்கல. இவர் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இவ்வளோ உயர்ந்தவங்க, இவ்வளோ பாடினவங்க, இவ்வளோ ஞானம் கொடுத்தவங்க எப்படி எல்லாத்தையும் தூக்கி போடுறது வரும். ஆனா அழிவு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அழியாதது இன்னும் வச்சுக்கிட்டு இருந்து இப்பதான் கிடைச்சிருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? எங்களை போன்றவங்களுக்கு தான் தெரியும். நாங்க சொன்னாதான் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா யாருக்கும் தெரியும். சொன்னாலும் சில பேர் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. ஓ அது இப்படி அப்படின்னு வச்சுக்க, என்ன நம்ம ஒன்றும் பண்ண முடியும். நமக்கு என்ன விளங்கிக்கிட்டது? அந்த பாடலுக்குள்ள இருக்கிற சாரத்தை, எல்லாம் என்ற சொல்லுக்குள்ள பொருள் இதுதான். இதுவரை கொடுத்தது பெருசு இல்லை, இனி கொடுக்க போறதுதான் முக்கியம். ஏன்னா அதுதான் நித்திய வாழ்வு, அதுதான் அதோடைய தன்மை. இந்த தன்மை வேற எந்த தெய்வத்தையோட ஒப்பிட முடியுமானாலும் ஒப்பிட முடியாது. அதனால தன்மை அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம வணங்கி கொண்டு இருக்கிறோம். தன்மை காண்பறிய தலைவனே, எல்லாம் தரவல்ல சம்புவே, சமய புண்மை நீத்து அகமும் புறமும் ஒத்தமைந்த புண்ணிய நன்னிய புகழ். சமய புண்மையினர், சமயத்தை வந்து இங்க நன்மைன்னு சொல்லல, எல்லாம் புண்மையினர். புண்மைனா யூஸ்லெஸ்ன்னு சொல்லலாம். அது முக்கியம். அது வந்து மேன்மை இல்லாததை புண்மைன்னு சொல்லுவாங்க. சிறுமைப்படுத்தியது, சிறுமைக்குட்பட்ட. அதாவது அந்த புண்மை நீத்துன்னா நீக்கி. அப்ப இந்த இடத்துல இதெல்லாம் அடிபட்டு போச்சு. சமயம் 6 சமயமும் இந்த இடத்துல நீத்துன்னா நீக்கி, 6 சமயமும் அவுட் இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்ப அது இந்து மதமே முடிஞ்சு போச்சு. அப்ப இது மதம் கடந்த வரைப்பா இருக்குது. மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு வேற ஒரு விஷயம் இது. மதத்துக்குட்பட்ட விஷயங்கள் எல்லாம் மதம் கடந்தது. புண்மை நீத்து அகமும் புறமும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துல புகுந்துக்குது? அகம் புறம். அகம் என்றால் எதை குறிக்கும்? ஆன்மாவை குறிக்கும். புறம் என்றால் மனம். அப்ப அகம் புறமும் ஒத்து அமைந்த. அப்ப என்ன ஒத்து அமைந்தன்னா எப்படி மாறி போச்சு? உள்ள மொழியாயிருச்சு, அகமும் ஒளியாயிருச்சு, ஆன்மாவும் ஒளியாயிருச்சு, மனமும் ஒளியாயிருச்சு. அப்ப அந்த மனம் இல்லை, பழைய மனம், பிறக்கும் போது உள்ள மனம் இல்லை. ஒத்து அமைந்தனாக்கா அப்ப இது என்ன ஒளி, அதே ஒளியாக மனமும் ஆயிடுச்சு. நமக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சா? நமக்கு அந்த மாதிரி ஆயிருந்தா நம்ம எப்படி இருக்கும்? நமக்கு இரவு பகல் இருக்காது. ஆற்றல் இருக்கும், அறிவு இருக்கும், எல்லாமே நமக்குள்ள. ஏன்னா எல்லாமே கொடுத்துரும். அது எல்லாம் கொடுத்துருச்சுனாக்கா அப்ப நம்ம மனிதன் சொல்ல முடியுமா?
ஒத்தமைந்த புண்ணியர் நன்னிய புகழே. புண்ணியர் இறைவன் புண்ணியர், நன்னியன்னா கலந்த புகழே. வன்மை சேர் மனத்தை உள்ளுக்கு புகுந்து என்ன செய்யணும்? வன்மை சேர் மனத்தை. வன்மைனா பொல்லாப்பு, வலிமை மிக்க, மாயையில வன்மையாக உள்ளது. அந்த வன்மை சேர் மனத்தை நன்மை சேர் மனமாய் வயங்குவித்தமர்ந்த மெய் வாழ்வு. என்ன பண்ணுது? வன்மையான பொல்லாத மனதை நல்ல மனதாக அது என்ன செஞ்சது? கன்வெர்ட் பண்ணி வயங்குவித்து அமர்ந்த மெய் வாழ்வு. அப்ப இது ஒரு வாழ்வு. இப்ப வாழ்ற வாழ்வு பொய் வாழ்வு. அது மாத்திருச்சுனாக்கா அந்த வாழ்வு ஆயிடும். அதுதான் உண்மையான வாழ்வு. அப்ப வாழ்க்கை நம்மளாம் இப்போ பொய் வாழ்க்கையில தான் உருண்டுகிட்டே இருக்கோம். மெய் வாழ்க்கை என்பது இல்லை. மெய் வாழ்க்கை அருள் தான் நமக்கு துணை புரியும். அப்போ நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும், மெய் வாழ்க்கையும் பொய் வாழ்க்கை. இலூஷன், மாயைன்னு சொல்ற முடியாது. இது மாயை வாழ்க்கையாக இருக்கு. அதான் வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை என மதித்து மயங்காது. இவன் வானகம் மற்றகத்தீர், மற்ற எந்த பராபர வெளி வரைக்கும் மயங்காதீங்கன்றது. மெய்யகத்தே ஒரு மரண வாதனையை தவிர்த்த வாழ்க்கை. எடுத்துன்ற வாழ்க்கையில் ஒளி உடம்புல மரணம் வரக்கூடாது. அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. எவர் லிவிங், எவர் டையிங் இல்லை. டே பை டே டையிங் இல்லை. எவர் லிவிங் தான் உண்மையில லைஃப்னா அதுதான் லைஃப். அது ஸ்டாப் ஆகுதுன்னா அதுக்கு பேர் லைஃப் இல்லை அவங்களோட. அது நம்ம பூலோக வாழ்க்கை இப்படி ஏதாவது பேர் கொடுத்து வச்சுக்கணும். பொன்மை செயற் கனக பொதுவோடு ஞான பொது நடம் புரிகின்ற பொருள். பொன்மை, பொன்மை என்பது கோல்டு, தங்கம். கனக பொதுவோடு, கனகம் என்பது தங்கம். பொன்மை சார்ந்த கனக பொதுவோடு ஞான பொது நடம் புரிகின்ற பொருள். அந்த நடம் காரியப்பட்ட என்ன வரும்? ஞானம் வரும். இப்பவே நமக்கு அசுத்த நடத்துக்கு ஞானம் போய் நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். இது உலக ஞானம், உலக படிப்பு, குழப்புக்காக உள்ள படிப்பு தான். ஆனால் இது காரியப்பட்டா 10வது அறிவுக்கும் அப்பால் பட்ட அறிவு ஞானம் உங்களுக்கு தன்னாலே. அதுதான் வள்ளல் பெருமான் சொல்றார், ஏதும் தெரியாம இருந்த எனக்கு கடைசியில் ஞானம், எனக்கு எல்லா ஞானமும் எனக்குள்ள அடங்கி போச்சுட்டு. ஏன்னா அந்த வெளியில எல்லாமே இருக்குது. எத்தனை கோடி உலகம் எப்போ தோன்றுனுச்சோ, இனிய உலகம் என்னென்ன ஆக போதோ எல்லா ரெக்கார்டும் இதுக்குள்ள இருக்குது. எல்லாம் செட். அது போயிட்டாக்க முக்காலமும் அது நேற்று இன்று நாளை சகலமும் உங்களுக்கு தெரியும். இது அந்த 800 பாடலோட சார். அடுத்து 808 மூவிரு முடிப்பின் முடிந்ததோர் முடிப்பே. மூவிருன்னா 6 முடிப்பு. சித்தாந்தம், வேதாந்தம், போதாந்தம், யோகாந்தம், கலாந்தம், நாதாந்தம். முடிந்ததோர் முடிப்பே. முடிப்பின் முடிந்ததோர் முடிச்சு. 6 அந்தமும் முடிந்ததோர் முடிப்பே. முடிப்பெல்லாம் கடந்ததோர் முதல். அப்ப 6 அந்தமும் என்ன ஆயிடுச்சு? கடந்து போச்சு. அதான் இது என்னன்னு தெரியல. பொருளியல் எதுவோ அறிந்திலம் அட்டகத்துல சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, என்னன்னு சொல்றது? ஆனதோ பெண்ணதோ இருப்பாலதோ ஆணோ அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா? மூவிரு முடிப்பின் முடிந்ததோர் முடிப்பே. முடிப்பெல்லாம் கடந்ததோர் முதல். அதான் இது அருள் விளக்க மாலையில இன்னொரு இடத்துல சொல்வாரு, என்னுடைய கணவர் தோழி 7ஆந்த நிலை 6ஆந்த நிலைக்கும் எட்டி நின்று பார்ப்பவருக்கும் எட்டாதே தோழி. அந்த 6 அந்தத்தில் இருந்தவங்க கூட இதை எட்டி பார்க்க முடியாது. அப்ப பராபரை சித்தாந்தம் எது வரைக்கும் வந்துருச்சு? பராபரை நிலை வரைக்கும் அடைஞ்சு ஸ்டில் அங்கிட்டு இன்னொரு படி மேல இருக்கிறத அவர்களால உணர முடியாது. அதான் கடந்ததோர் முதலேனர், முதன்மையாக இருக்கின்றவர். தாவிய முதலும் கடையும் மேற்காட்டா சத்திய தனிநடு நிலையும். அந்த முதலும் கடையும் முடிவும் இதுதான், இறுதியும் இதுதான்.
இதை வந்து காட்டா, இதுவரையில காட்டா. யாருக்கு முதல்ல காட்டுது? வள்ளலார். அது கூட எப்ப காட்டுது? வள்ளலார் பிறந்தனே காட்டுச்சா, 9 வயசுல காட்டுச்சா, 10 வயசுல காட்டுச்சா, 12 வயசுல காட்டுச்சா, 30 வயசுல காட்டுச்சா? கிடையாது. 71ல பிப்ரவரிக்கு பிற்பாடு தான் அதையும் தன்னை வந்து அது காட்டு. அது காட்டாத காலத்துல இவர் எழுதிய பாடல் வேற, அதை கண்ட பிற்பாடு இவர் எழுதிய பாடல் வேற. அதான் தாவிய முதலும் கடையும் மேற்காட்டால் சத்திய தனி நடு நிலை. இந்த நிலையை இது யாருக்கும் இறைவன் காட்டவில்லை. மற்றதெல்லாம் காட்டிருச்சு. பிரம்மாவுக்கு ஒரு வேலை கொடுத்துருச்சு, விஷ்ணுக்கு ஒரு வேலை, எல்லாம் ஒவ்வொரு வெளிகளுக்கும் ஒவ்வொரு தரைகளை உருவாக்கி அவர்கள் அங்கே வச்சு ஆள வச்சிருச்சு. பராபரை தெய்வத்தினுடைய ஆட்சி காலத்தில் நிறைய பேர்த்த பூலகத்தில் தான் அது மீட்டு கொண்டுருச்சு அதோட உலகத்துக்கு. எண்ணிலா கோடி சித்த ரிஷிகணங்கள் நமக்கு முன்பு எவ்வளோ பேர் போய் சேர்ந்துட்டாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் எத்தனை யுகம் அழிஞ்சு போச்சோ, எத்தனாவது யுகமோ தெரியும். இப்போ ஒரு கூட்டம் எல்லாம் உருவாகிட்டு இருக்குது. எத்தனை கோடி இருக்கிறாங்க இப்ப உலகத்துல? மொத்தம் எத்தனை கோடியா? 640 கோடி, 650 கோடி. இன்னும் 2050க்குள்ள இந்த இது வந்து கூடிரும். 1000 கோடிக்கு மேல ஜனத்தொகை வந்து வந்துடும். ஆனா எல்லாம் உள்ளுக்கு வராங்களே ஒழிய யாருக்கும் போக தெரியல. இந்த உள்ளுக்கு வர வேலை யார் செய்யறா? உருவாக்குறதெல்லாம் யாரு பண்ணிக்கிட்டு இருக்கா? மனிதர்கள். வர்க்கத்துல யாரு பெருக்கிட்டு இருக்கா? ப்ரொடக்ஷன் யார் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கா? நமக்கு இதுதான் வேலையா? அப்ப இந்த உலகத்துல வந்து ஒன்றை மறைக்கப்பட்டதுனால இதுவும் ஏற்கனவே மறைக்கப்பட்டுருச்சு, இந்த இடமும் மறைக்கப்பட்டு போச்சு. அப்ப கலிகாலத்துல அந்த யுகம் எதுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வர்க்கம். அவ்வளவுதான். கடவுளுக்கு அது ரொம்ப சந்தோஷம். வர்க்கம் பெருக்கிட்டீங்கன்னா வேற இதுதான் எனக்கு வேணும். அப்புறம் தான் கடவுள் என்ன செய்யற, இதை ஓப்பன் பண்ணி விடுற. இப்ப யாரும் வர்றதுன்னா முயற்சி பண்ணி வாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா வர்க்கம் பெருக்கும். வர்க்கம் பெருக்குன்னா அவருடைய வேலை, பிரம்மாவுக்குலாம் வேலை இல்லாமல் போயிடும் இல்லைங்களா? அப்ப ப்ரொடக்ஷன் வந்து உயிர்கள் வந்து நிறைய பெருகினாதான் இந்த உயிர்கள் எல்லாம் மீண்டும் அந்த வெளிகளுக்கு போகுவதற்கு முடியும். ஏற்கனவே மற்ற வெளிகள் எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் போகாத வெளி இந்த வெளி உண்டு. அதனால்தான் வள்ளலாரை முதல்ல உருவாக்கி அந்த வெளியை நமக்கு உலக மக்களுக்கு அது காட்டப்பட்டிருக்கு. அதெல்லாம் மேவிய நடுவில் சத்திய தனி நடுநிலை மேவிய நடுவில் விளங்கிய விளைவு. நடுவில்னா இதுலயே என்ன கான்ஷியஸ், என்ன கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ் இருக்கு. அதுல நடுவில் சப்கான்ஷியஸ் விளங்கிய விளைவேன்ற விளைவெல்லாம் தருகின்ற வெளி. எல்லா விளைவெல்லாம் தருகின்ற வெளி. அதனால்தான் அது ஆல் இன் ஒன் சொல்லுது. எல்லாமே அதுக்குள்ள அடங்கிடுச்சு. இதுக்குள்ள இருந்து எல்லா அமைப்பும் அதுக்குள்ள அடங்கி போயிருக்கு. அதனால நம்ம லூஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. எந்த ஞானமும் நம்ம லூஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. இன்னொரு வகையில நம்ம பார்த்தோம்னா எல்லா ஞானமும் யாருக்கிட்ட இருந்து வந்தது? அது. அப்ப எல்லா புகழும் யாருக்கு உரியது? அருட்பெரும் ஜோதி. ஆனா எல்லாரும் புகழ்வாங்க, ஆனா அருட்பெரும் ஜோதிய தெரியும். புரியுதுங்களா? கடவுளோட கேம் பாரு எப்படி அமைச்சிருக்கு. ஓகே. மேவிய நடுவில் விளங்கிய விளைவே விளைவெல்லாம் தருகின்ற வெளி. எல்லா விளைவையும் தரும். பூவியல் அளித்த புனித சற்குருவி. பூவியல், பூ என்பது ஒளி, ஒளி இயல், ஒளியினுடைய தன்மை. அளித்த புனித சற்குருவே. ஏன்னா அது சாதாரண ஒளி இல்லையே, அந்த வெளியில எல்லா ஒளியும் கலந்து இருக்கின்றன. அதான் பூவியல் அளித்த புனித சற்குருவி, புனிதமான சற்குரு. அப்போ ஒவ்வொரு வெளிக்கும் குரு இருக்கார் பாரு. ஒரு சித்தர் ஒரு பாடி இருக்காரு, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு. இங்க யார குருன்னு சொல்றாரு? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வர், சதாசிவம்.
பரபிரமமாக இருக்கின்றது. இதை வந்து குருன்னு சொல்றேன். ஆனா இங்கே வள்ளல் பெருமான் யார குருன்னு சொல்றாரு? அருட்பெரும் ஜோதி, புனித சர்க்குருவே, பெரிய சர்க்குருவே, நாத சர்க்குருவேன்லாம் அவருக்கு சொல்வார். பொது நடம் புரிகின்ற பொருள், பொதுவில் வந்து நடம் செய்கின்ற பொருளாக இருக்கிறது. வேதமும் பொருளும் பயனும் ஓர் அடைவும் விளம்பிய அனுபவ விளைவும். வள்ளல் பெருமானுக்கு இது வந்து ஒரு அனுபவம், அவருடைய அனுபவம். திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்கன்னுவதில் சிவ அனுபவம் விளங்க. அப்ப இந்த வெளிக்குரிய அனுபவம் வேறு, மற்ற வெளிகளுக்குரிய அனுபவம் வேறு. ஆக இந்த அனுபவத்தை சொல்வதற்கு ஒரு புதிய வேதம். எந்த வேதத்தில் சொல்லியிருக்க முடியும்? 6ஆம் திருமுறையில் மட்டும்தான் சொல்லி. 5 திருமுறைக்குள்ள போனாலும் இல்லை. 5 திருமுறைக்கு சொன்னதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. 6ஆம் திருமுறைக்குள்ள உள்ள வேதம், அதான் வேதமும் அப்படின்னு சொல்றேன். நான் இந்த வேதத்தை எப்படி நீங்க வேல்யூ பண்ண போறீங்க? எப்படி வேல்யூ பண்ணணும்? வேல்யூன்னு ஒன்று இருக்கு இல்லையா? வேல்யூவேஷன் சொல்றாங்க. ஒரு வீடு எடுத்துக்கிட்டாங்க, அந்த வீட்டினுடைய மதிப்பு. எப்பயோ வாங்கின வீட்டுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பு கூடி இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி ரிக்கு வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர் வேதம், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேதங்கள்லாம் இருக்குது. மத தலைவர்கள்லாம் வேதம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்தந்த மதத்தில் உள்ளவங்க அந்தந்த வேதத்தை எப்படி வேல்யூ பண்ணுவோம்? நம்மளுடைய திருக்குறளை நம்ம எப்படி வேல்யூ பண்ணி வச்சிருக்கோம்? நம்மளுடைய திருமந்திரத்தை எப்படி வேல்யூ பண்ணி வச்சிருக்கோம்? நம்மளுடைய சித்தர்களுடைய இலக்கியங்களெல்லாம் நம்ம எப்படி வேல்யூ பண்ணி வச்சிருக்கோம்? என்ன செஞ்சு வச்சிருக்கோம்? அதே மாதிரி நான் இந்துவா கேட்கறேன். என்ன செஞ்சு வச்சிருக்காங்க? அதை யூஸ் பண்றது இல்லை. அதுல இருக்கிற ஏதாவது பரப்புறதும் மிக குறையும். எந்த கோயிலையும் அதை மையமா வச்சு ஏதாவது நடக்குதானா? இல்லை. அந்த ஆத்தருங்களை, அந்த ஞானிகளை வழிபடுறாங்களான்னா அதுவும் இல்லை. இல்லை வழிபடுற ஏதாவது ஒரு முருகன் வழிபடுற அவங்களுடைய வேதத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கனாலும் இல்லை. எப்படி இந்த சமுதாயம் உருப்படும்? பக்தி இருக்கு, ஆனா எப்படி கடவுளை அடையிறதுன்றது வழித்துறை. இது யாரோட தவறு? வழிகாட்டுதல் ஆளு இல்லை. அதனால வழிகாட்டுறதுக்கு நமக்கு வந்திருக்கிறாரு யாரு? வள்ளல் பெருமான் வந்திருக்கிறார். உங்களுக்கு இனிமேல வழிகாட்டுறதுக்கு ஆளு. இனி இருக்கிற தெய்வமும் உங்களை கொண்டே மேன்மையான இடத்துல வைக்கிறதுக்கும் அதுக்கும் அந்த காலமும் முடிஞ்சு போச்சு. அப்ப கண்டிப்பா ஒரு புதிய விஷயம், புதிய இடத்துக்கு போகணும், நித்திய வாழ்வு வாழணும் அப்படின்னா கட்டாயம் நமக்கு வந்து வேதம் கைட்லைனா நமக்கு கட்டாயம் வேணும். வேதம் இல்லாம நான் வந்து பேசினேன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? வேதம் இல்லாம வள்ளலாரே பேசினாலும் யாரும் கேட்பாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. வேதம் இருக்கனால தான். அப்ப அந்த வேதத்தை முதல்ல எப்படி வேல்யூ பண்ண போறோம்? இப்ப நேத்து பேத்த பத்திரிகையை வந்து எப்படி வேல்யூ பண்ணுவோம்? கிலோ எத்தனை காசுக்கு விற்கலாம்? முதல்ல வாங்கும்போது எத்தனை காசு? அன்றைய பேப்பர் வாங்கும்போது காலையில வாங்கினா எத்தனை காசு? 1 வெள்ளி 40 காசு. சண்டேயா இருந்தா 1 வெள்ளி 50 காசு. அதே ஒரு அந்த முடிஞ்சிருச்சுட்டு மறுநாள் கிலோ தான். கிலோ 10 காசா 5 காசா தெரில விலைங்களா? அப்ப வேல்யூ என்ன ஆயிடுச்சு? வேல்யூ விழுந்து போச்சு. அது மாதிரி ஒரு வேதம் வந்து எப்படி வேல்யூ பண்றதும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இந்த வேதத்தினுடைய வேல்யூ வந்து 88வது அதிகாரத்துக்குள்ள போய் படிக்கும். எடுத்து பாருங்க. 88வது அதிகாரம் என்ன எழுதி என்ன கொடுத்திருக்கிறாரு? எண்பத்தி 88வது அதிகாரம். இப்படி மொத்தம் 88 பேஜ் என்னது? 266.
நான் சும்மா பாமாலை 266 இதுல இல்லைங்க, இதுல இல்லை, புக்கில் 266ல 88வது அதிகாரம். தலைப்பு வந்து பாமாலை ஏற்றல். சொன்மாலை நன்மாலை ஏற்றல். அதுல 13 பாடலா, 12 பாடல்கள். அதான் வேல்யூ. பொன் ஒப்பதாம் சொல்வார். ஒவ்வொரு வார்த்தைகளும் இதுல உள்ள வார்த்தை அதோட வேல்யூ வந்து பொன் ஒப்பதாம். பொன்னா கோல்டு. ஈச் அண்ட் எவ்ரி ஒவ்வொரு இதுவும் இட்ஸ் கோல்டு. ஆமா, நம்ம நிறைய 1 கிலோ தங்கம் வீட்டில் வச்சிருந்தா நம்மளை உய்விக்குமா? உய்விக்காது. ஆனா இதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்லோகமும் இஸ் அ கோல்டு. கோல்டு போன்றது பத்திரமா நீங்க பாதுகாக்கணும். நம்ம கோல்டெல்லாம் எவ்வளோ பத்திரமா பாதுகாக்கணும், அது மாதிரி இதை நீங்க பத்திரமா பாதுகாக்கணும். இதுல ஒரு இடத்துல ஒரு பெருமான் சொல்லுவாரு, இறைவன் வந்து இந்த வேதத்தை வந்து வள்ளலாரை எழுதிய பிற்பாடு நீ என் முன்னுக்கு இதை வந்து அரங்கேற்றம் செய்யன்னு சொல்லுவார். அப்படின்னா இந்த இது வந்து என்ன செய்யப்பட்டது? அரங்கேற்றம் செய்யப்பட்டது. எண்டோஸ். இறைவனால் இது எண்டோஸ். என்னன்னு எண்டோஸ் பண்ற பிறகு இதுல எந்த குற்றமும் இல்லை. அப்ப யாரும் குற்றம் சொல்ல முடியுமா? குற்றம் சொல்லணும்னா நமக்கு என்ன இல்லை, அறிவு பத்தலன்னு அர்த்தம். வள்ளலார் எழுதியது நான் எழுதியதுக்கு ஒப்பாகும் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அதான் அதோடைய வெளி. அப்போ எங்க உள்ள கடவுள் நமக்கு கொடுத்த வேதம் உயர்ந்த ஓங்கி இருக்கின்ற ஃபர்ஸ்ட் காட், அவர் கொடுத்த வேதம் எத்தனை பேர் கைக்கு போகுது? எத்தனை பேர் படிக்க முடியும்? எத்தனை பேருக்கு விளங்கும்? தமிழ் தான், எளிமையான தமிழ் தான். படிச்சா விளங்குமா? இதுக்குள்ள இருக்கிற அந்த எசன்ஸை புளிஞ்சு யார் எடுக்க முடியும்? எப்ப அடையிறோமோ அது நமக்கு தெரியாது. ஆனா நமக்குள்ள வேதம் இப்படி ஒன்று நமக்கு இறைவன் கொடுத்துருக்கு. நீ உய்யணும் அப்படின்றதுக்காக. ஏன் உரைத்தேன்? இரக்கத்தால் எடுத்து உரைத்தேன். நீ எவ்வளவு நாளைக்கு தான் இங்கே பிறந்து இந்த பொய் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு பொய் சுகத்தை அனுபவிச்சுட்டு கடைசியில சாக போற? கடவுள் கருணைப்படுற. என் படைப்பு தான் என்னுடைய பிரதிநிதி. சோல் வந்து என்னுடைய பிரதிநிதி. நான் நினைச்சேன்னா அந்த சோல் என்னோட இடத்துக்கு நானாவே ஆயிடும். அது அப்படின்றத கருணையினால நமக்கு கொடுத்த வேதம். அதான் வேதமும் பொருளும். என்ன பொருள்? யாரா சொல்ல முடியுமா என்ன பொருள் அப்படின்றது? பொருளியல் அறிந்தீலம். ஏன்னா 10 அறிவு உள்ளவங்களே என்ன பொருள் என்பது எங்களுக்கு தெரியலன்ற. நம்ம எத்தனை அறிவு? 6 அறிவு. விஞ்ஞான அறிவுக்கே இன்னும் விஞ்ஞான அறிவும் சொல்ல முடியாது அது என்ன பொருள் அப்படின்றது. அவங்களாலையும் சொல்லக்கூடிய தன்மை இல்லை. பொருளும் பயனும் பெனிஃபிஷியல். அதோட நிறைய ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஒன்றும் இல்லாமல் இதில் இவ்வளோ பெரிய வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்க முடியுமா? ஏதோ ஒரு பெனிஃபிட் நமக்கு வந்து இருக்குது. அது நீங்கள் படித்தா பெனிஃபிட், அதை கேட்டால் பெனிஃபிட், ஏதோ நீங்கள் அதுக்காக பாடுபட்டாலும் ஏதோ ஒரு பெனிஃபிஷரி அதுக்கு இருக்குது. பயன். ஒரு பயனும் இல்லைன்னா நமக்கு இங்கே என்ன வேலை? எவ்வளோ வேலை கிடைக்கும்? டிவியில் எவ்வளோ ப்ரோக்ராம் ஓடுது, உட்காந்து பார்க்கலாமா? பார்க்கக்கூடாது. என்டர்டெயின்மெண்ட்லாம் எவ்வளோ இருக்குது, போகலாமா? போகக்கூடாது இல்லைங்களா? சைவமாக வேற இருக்கணும்னு வேற இதில் சட்டம். சைவமாக வேற இருக்கணும், பயன் இல்லையா? சொல்லுங்க. ஏதோ ஒரு பயன் அங்கே இருக்குது. அதனால பயனும் ஒரு அடைவும். அடைவும் என்பது போய் அடைகின்ற இடம். ஒரு அடைவு எங்க போய் அடைய போகும்? ஒரு இடத்துல கேட்பாரு, இறந்துட்டா எங்க போவீங்க, அதாவது தெரிஞ்சிருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நேற்று நான் ஒரு கருமாதிக்கு போயிருந்தேன். அப்போ கருமாதிக்கு போனேன்னே ஒரு பையன் இறந்து போயிட்டார். ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார். கருமாதிக்கு போயிருந்தேன். ஐயர் வந்து எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது முதல்ல கும்பலாம் வச்சு பிள்ளையாருக்கு உள்ளதெல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்லி இது பண்ணிட்டு புண்ணியதானம் பண்ணிட்டாங்க. எல்லாம் தண்ணியெல்லாம் தெளித்து சுத்தம் பண்ணிட்டாங்க. அப்புறம் கல் வந்து எடுத்து வச்சு சீயக்காய், எண்ணெய்,
அபிஷேகங்கள் என்னென்னலாம் சாமிக்கு என்னென்னலாம் அபிஷேகம் பண்ணுவோமோ அதெல்லாம் அந்த கல்லுக்கு வந்து செஞ்சோம். அப்போ அவர் சொன்னார், இந்த கல் வைக்கிறதுக்கு ஏற்கனவே அவர் வந்து இறந்து போயிட்டார், அதோட பூத உடம்பு வந்து இறந்து போச்சு. நம்ம அதுக்கு வேண்டியதெல்லாம் சடங்கெல்லாம் செஞ்சு எல்லாரும் எண்ணெய் வச்சு எல்லாம் போயிட்டு அனுப்பிட்டாங்க இல்லையா, அது பூத உடம்பு நம்ம கொண்டு போய் புதைச்சிட்டோம், எரிச்சிட்டோம், பண்ணிட்டோம். ஆனால் அவருடைய ஆத்மான்னு ஒன்று இருக்குது. அந்த ஆத்மா வந்து நம்ம சுற்றி செஞ்சு இப்போ சொர்க்கத்துக்கு அனுப்ப போகிறோம். அதனால எண்ணெய் வச்சவங்கெல்லாம் வாங்க விலங்குல அவர் சொர்க்க லோகத்துக்கு போகணும். அதனால இந்த சடங்கு செஞ்ச சட்டியை வச்சு எல்லாம் எண்ணெய் வச்சவங்களாம் திருப்பி வந்து வச்சு, அப்புறம் இவர் வந்து சந்தனம், தயிர், பால், பன்னீர், இளநீர், கரும்புச்சாறு, சரிங்களா, விபூதி, குங்குமம், அபிஷேக பொருள் 16 பொருள் இருக்குல்லையா, அந்த 16 பொருளும் போட்டு அந்த கல்லெல்லாம் கழுவிட்டு அப்புறம் அதுக்கு பட்டெல்லாம் அடிச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு, சரிங்களா, அதுக்கு துணி ஆடையெல்லாம் சாத்திட்டு அப்புறம் அப்படியே ஒரு துணியை எடுத்து நல்லா அதை சுருட்டிட்டு தலைப்பாலாம், அதுக்கு கல்லுக்கு வந்து தலைப்பாலாம் கட்டி வச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சா எப்படி இருக்கும், சட்டியில் ஒன்று எடுத்து வச்சுட்டு அவர் தான். அப்புறம் அதுக்கு மாலையெல்லாம் போட்டுட்டு அப்புறம் படையெல்லாம் போட்டுட்டு சாம்பிராணி போட வேண்டியதான். நீ சொல் போகுமா, சொல்லுங்க, சொல் போகுமா? அது சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டாரா? வித்தியாசமா இருக்கு சடங்கு. இல்லை, இது கொமெண்ட் சடங்கு, இது ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இது இதுதான் நார்மல். பெரும்பாலும் வேற மாதிரி செய்வாங்க, வேற மாதிரி. பட் இது ஒரு கொமனாக செய்வாங்க. ஸோ முதல் படையலுக்குள்ளெல்லாம் போட்டு வந்து செஞ்சேன். அப்போ நான் போய் கலந்துக்கிட்டு அவர் சொல்கிறாரு, இப்போ நமக்கு தெரியும் அது, அவங்களுக்குலாம் அது தெரியுமா? நாங்கள் தெரியாது. அவங்களாம் என்ன நினைப்பாங்க, அந்த சோல் சொர்க்கம் போகும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு, இங்கே சொர்க்கம் போகிறதுக்கு நமக்கு வந்து இவ்வளோ வேதம், இவ்வளோ ஞானங்களை நம்ம தெளிவு பெறணும், அருள் வந்து நம்மளோட கலக்கணும், அந்த அருள் வந்து நம்மளோட கலந்து அந்த உலகத்துக்கு கொண்டு போகணும். இவ்வளோ இது நம்ம அங்கே படிச்சுட்டு இருக்கோம். அவங்க சர்வசாதாரணமாக புறச்சடங்கியலை செய்து அந்த சோல் வந்து சொர்க்கத்துக்கு போகணும். எல்லா மதமும் ஒரு இடத்த குறிக்குது. ஏதோ இந்த ஆன்மா இது வந்து பூலோகம் தானே. ஏன்னா பூலோகம் வந்து உடம்பு வந்து பூலோகத்துக்குரிய உடம்பு, மண் தத்துவத்தை கொண்டு வருது. ஆனால் இந்த ஆன்மா போய் சேர வேண்டிய இடம் இது இது இந்த பூமி இல்லை, இதுக்குள்ள இடம் இது இல்லை. அப்போ இது அங்கேருந்து வந்திருக்குது, ஸ்பேஸ்ல இருந்து நம்மளாம் வந்திருக்கிறோம். அப்போ நமக்கெல்லாம் ஒரு சொந்த ஊர் ஒன்று இருக்குது. இப்போ அந்த ஊருக்கு நம்ம போகணும், போயே ஆகணும். இல்லைன்னா இங்கே இருந்துக்கிட்டு அல்லல் பட்டுட்டு அந்த இடத்த தான் ஓர் அடைவும் அப்படின்னு குறிப்பிடுற. எங்க போய் அடையணும்? தாவாரம் இல்லை, தனக்கு ஒரு வீடு இல்லை, தேவாரம் மேதுக்கடி குதம்பாய் தேவாதம் மேதுக்கடி ஒரு சித்தர் பண்ணி. தாவாரம் என்பது ஷேட், அடைவு, ஒளி. மழை பெஞ்சா போய் ஒன்றுது. அந்த சோல் எங்க போய் ஒன்றணும் தெரியணும் இல்லையா? இடம் தெரியாமலே சில பேர் சாமி கும்பிட்டு இருப்பாங்க, எங்க போறதுன்னு தெரியாது. சில பேர் இந்த மாதிரி சடங்கிலே நம்பி செத்துட்டா அவங்களாம் சொர்க்கம் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம். இல்லை எலும்பெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கடலில் கரைச்சிட்டா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இன்னும் சில பேர் இங்கேருந்து போவாங்க, காசிக்கு போயிடுவாங்க. அங்கே போய் எடுத்தாக்கா அவங்க நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அது புனிதம் அடைஞ்சிடும் அப்படின்னு கருதுவாங்க. அதுக்குதான் அந்த சூறா வீட்டில் போய் படிச்சு பாருங்க. கங்கையிலே காவிரியில் 100 முறை மூழ்கி கணக்கற்ற திருக்கோயில் கால் தேய சுற்றி வெண்கொடிய நோன்பு எடுத்து வெண்கொடிய பல நோன்பு ஏற்றுடலை வருத்தி வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து பங்கமில்லா வேதியர்கண் பணம் அள்ளி தந்து பசுவதனை பூசித்து அதன் கழிவை உண்டு தங்களுயிர் மோட்சத்தை அடைவதற்கே முயலும் தயவில்லார் சத்தியமாய் முத்தி அடைய. தயவு இல்லைன்னா சத்தியமாய் முத்தி அடைய. கடைசியில் முடிச்சுட்டு எவ்வளோதான் நம்ம பாஸ் கொடுத்து என்னதான் சடங்கு செஞ்சாலும் முத்தி அடைய முடியும். உன்கிட்ட தயவு இருக்கணும், அது இயற்கை கருணை இருக்கணும். அப்போதான் தயவுன்னா சிறு கருணை தயவு கூட முடியாது, பெருங்கருணை இருக்கும். பெருங்கருணை எப்போ வரும்? சிறு கருணை கொண்டு தான் பெருங்கருணை பெற முடியும். அப்புறம் தான் நம்ம உய்ய முடியும். அதுதான் அடைவும் விளம்பிய அனுபவ விளைவும், வள்ளலாரால் சொல்லப்பட்ட அனுபவ விளைவும் போதமும், போதம்னா அறிவும், சுகமும் ஆகி இங்கிவைகள் போனதுமாய் ஒளிர்குளமே.
இவைகள் போனதுமாய் ஒளிர்புலமே. ஏதமுற்றிருந்த ஏழையேன் பொருட்டு, ஏதம் உற்றிருந்த, அதாவது ஏக்கமுற்றிருந்த ஏழையேன் பொருட்டு விருநிலத்தியல் அருள் ஒளியால் பூதநல் வடிவம் காட்டி என் உளத்தே பொதுநடம் புரிகின்ற பொருள். வள்ளல் பெருமான் இந்த அருளுக்காக ஏக்கம் கொண்டு இருக்கும்போது, ஏதம் என்பது குற்றம்னு ஒரு பொருள் இருக்கு சேர்த்து. குற்றமுற்றிருந்த ஏழையேன், ஏன்னா வினைகளுக்கு உட்பட்டு இருக்கிறாரே, அப்படி இருந்த பொருட்டு விரு நிலத்தியல் அருள் ஒளியால், இந்த உலகத்துல இறைவன் அருள் ஒளி கொண்டு வந்து பூதநல் வடிவம் காட்டி, அவருக்கு எப்படி காட்டினாரா இறைவன்? பூத உடம்பை எடுத்தாரா இறைவன். அவருக்காக பூத உடம்பை எடுத்து, ஏன்னா வேற உடம்புல வந்தா பயந்து போயிடுவாரு, அவங்க வழியிலே வருவோம், அவர் வழியிலே நம்ம போவோம்னு சொல்லி பூத வடிவம் காட்டி என் உள்ளத்தே பொதுநடம் புரிகின்ற பொருளே. என்ன மாதிரியான ஒரு எவிடன்ஸ் தெரியுங்களா வள்ளலார் இறைவன் பூத வடிவம். அப்ப இறையருள் நினைச்சா என்ன செய்யணும்? ஏற்கனவே பராபரையில் உள்ளவங்க இறந்து போன சாம்பலை கொண்டு பூத வடிவம் கொண்டு வந்தாங்களா இல்லையா? சாத்தியமா இல்லையா? முதல்ல வாயில முழுங்கப்பட்ட ஒரு சிறுவனை மீட்டு கொண்டு வந்தாங்களா? சாத்தியம் இல்லையா? அப்ப செத்து போனவங்களை எழுப்பக்கூடியது அந்த அருளுக்கு சாத்தியம் தானே. பூத வடிவம் கொண்டு வர முடியும் தானே. நாளைக்கு சித்தர்கள் இதை செஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும்? சன்மார்க்க சித்தர்கள் உலகம் எப்படி இருக்கும்? திகைச்சு போவாது. இப்ப இருக்கிற மீடியா வசதியெல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய ஆற்றல், ஒரு தெய்வீக ஆற்றலால் இதை செய்ய முடியும் அப்படின்னு சுட்டி காட்டினா உலகம் எப்படி மாறும்? நடக்குமா? நடக்காது. நிச்சயமா நடக்கும். ஒரு பாடல் இருக்குது, அந்த அதிசய நீ பார்ப்பன்னு வள்ளலார் சொல்லுவார், இறைவன் சொல்லுவார் வள்ளலார்கிட்ட, மகனே நீ பார்க்க போற அந்த அதிசயத்தை, ஆனா எப்பன்றதுதான் நமக்கு தெரியல. ஆக இதுல உள்ள முக்கிய பொருள் என்னன்னாக்க, இறைவன் வள்ளலாருக்கு பூதநல் வடிவம் காட்டி அவருக்கு காட்சி கொடுத்திருக்க. என் உளத்தே பொதுநடம் புரிகின்ற பொருள். அடுத்த பாடலும் ஒரு முக்கியமான விஷயத்தை தாங்கி இருக்குது. அடியேனின் பொருட்டி அவனி மேல் கருணை அருள் வடிவெடுத்த எழுந்தருளி. இறைவன் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தாரு? அடியனின் பொருட்டு இவ்வவனி மேல் கருணை அருள் வடிவெடுத்தெழுந்தருளி நெடியனேன் முதலோர் பெறற்கரும் சித்தி நிலையெல்லாம் அளித்த மாநிதியே. வள்ளலாருக்காக இறைவன் இறங்கி வந்தார். இதுவரையில எவ்வளோ பேர் தவம் பண்ணாங்க, எப்படிலாம் தவம் பண்ணாங்க. அருட்பெருஞ்சோதி யாரையும் பார்க்கறதுக்கு வரவே இல்லை. எவ்வளோ கடும் தவம்லாம் செஞ்சிருக்கிறாங்க, யாருக்குமே இது வரல. ஆனா வள்ளலார்கிட்ட இரக்கம் இருந்ததுனால இறைவன் அது வந்ததுக்கு காரணமே என்ன போல உனக்கும் இரக்கம் இருப்பதுனால. ஏன்னா அது கருவிலே என்ன செஞ்சிட்டாரு? கலந்துட்டாரு. அப்ப அந்த இரக்க குணம் இருந்தால் இறைவன் வருவான் என்பது பொருள். ஆக அடியனேன் பொருட்டி அவனி மேல் கருணை அருள் வடிவெடுத்தெழுந்த அருளி. அப்ப இறைவன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரா இல்லையா? வந்திருக்கிறார். எங்க வந்திருப்பாரு? எந்த இடத்துக்கு வந்திருப்பாரு? வடலூர் பகுதி. கருங்குழியாக இருக்கலாம், அது இல்லை மேட்டுக்குப்பமாக கூட இருக்கலாம். இந்த இடத்துலதான் இறைவன் கால் பதித்த இடமாக இருக்கு. நெடியனே முதலோர், நெடியன் என்பது விஷ்ணு. முதலோர் பெறற்கரும் சித்தி நிலையெல்லாம் அளித்த மாநிதி. அப்படின்னா இவங்களுக்கு கிடைக்காத, இந்த ஐவர்களுக்கும் கூட கிடைக்காத சித்தி நிலைகள்லாம் வள்ளல் பெருமானுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு. மடிவுறாது என்றும் சுத்த சன்மார்க்கம் வயங்க நல் வரம் தந்த வாழ்வே. மடிவுறா, மடிந்து போவது என்பது போதும், மாண்டு போகுது. மடிவுறா அப்படின்னா என்றுமே, மடிவுறா என்றும், என்றும்னா என்னைக்குமே, அதான் எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் குறைவுபடாத. ஏன் அதை சொல்றேன்னா, மற்ற வெளிகளுக்கு அந்த தன்மை இல்லை. அதெல்லாம் காலத்தால் குறைந்து போகும், பவர் குறைந்து, ஏதோ ஒரு காரணத்தினால ஸ்பேஸ் அழியும். ஆனா இதுக்கு மட்டும் அழிவு. அதான் மரணம் இல்லா பெருவாழ்.
இந்த வெளியை வந்து வேற வெளியோட நம்ம ஒப்பிடு செய்யவே முடியாது. செஞ்சா அது நம்ம பெரிய குற்றம், பெரிய மோசம்னு அர்த்தம். மணிவுராது என்றும் சுத்த சன்மார்க்கம், அங்க பாருங்க கொடுக்கிற சமய நெறி இல்லை, பராபரை இல்லை, இது சுத்த சன்மார்க்கம் வயங்க. வயங்கன்னா இந்த உலகத்தில் கொடுக்க நல் வரம் தந்த வாழ்வே. வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ன செஞ்சது? வரம் கொடுத்திருக்கிறார். பொடி அணி கனக பொறுப்பொழில் நெருப்பே. பொடி அணி கனக பொறுப்பொழில் நெருப்பே. இதெல்லாம் வெளிகளுக்குரிய தன்மை, வெளிகளுக்குரிய அணி, வெளிகளுக்குரிய நெருப்பு. பொது நடம் புரிகின்ற பொருளே. என் பிழை அனைத்தும் பொறுத்தருள் புரிந்தென் இதயத்தில் இருக்கின்ற குருவே. என் பிழை, எத்தனை வகை பிழை மனிதர்கள் செய்வார்கள்? மனிதகுலம் எத்தனை வகை பிழை செய்யும்? 5. என்னென்ன? கல், களவு, கொலை, காமம், பொய். பஞ்சமா பாவங்கள். இதுதான் கர்மம். இதுல இருந்து வர்றதுதான் கர்மங்கள். அக்யூமுலேட் பண்ணி எல்லாமே உள்ளுக்கு நமக்குள்ள சிக்கிக்கொள்ளும். இதை அனைத்தும் பொறுத்து, ஏன்னா அதுக்குள்ள தன்மை என்ன? குற்றம் புரிதல் அதற்கு இயல்பு. குணமாக கொள்ளல். குற்றம் புரிகிறது நமக்கு இயல்பு, குணமாக கொள்வது இறைவனுக்கு இயல்பு, அதோடைய தன்மை. மன்னிக்கிறது அதோடைய தன்மை, தண்டிக்கிறது அதோட தன்மை இல்லை. ஆக என் பிழை அனைத்தும் பொறுத்து அருள் புரிந்தென் இதயத்தில் இருக்கின்ற குருவே. இதயம் என்பது இங்கே எதை குறிக்கிறது? உள்ளம். உள்ளத்தில் வந்து யார் உட்கார்ந்து இருக்கிறார்? குரு வந்து உட்கார்ந்து. உள்ளத்தொருவனை உள்ளம் ஒரு அடி விட்டு நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கணும், உள்ளம் அவனை உருவறியாதுன்னு சொல்லுவோம் திருமுறை. இங்கே வந்து இறைவன் உள்ளத்துல வந்து அதான் அந்த மனம் வந்து எப்போதும் நம்ம யாரை நினைச்சுக்கிட்டே இருக்கோம்? அருட்பெரும் ஜோதியை நினைச்சு. ஏன்னா அருட்பெரும் ஜோதி குரு இல்லையா? தாயா இருக்குது, தந்தையா இருக்குது, குருவா இருக்குது, குல தெய்வமா இருக்குது. அப்ப உள்ளத்துல வந்து அது என்ன செஞ்சிடும்? புகுந்து கொண்டா அமர்ந்து கொள்ளும். அதனால்தான் ஔவையார் கூட சொல்லுவாங்க, உள்ளமே பீடம் உணர்வே சிவலிங்கம். உள்ளம் தான் பீடம். நம்ம 1000 வெளியில வச்சு என்ன பண்றோம்? ஞான சபைன்னு எல்லாரும் போய் அங்க போய் பார்த்துட்டு ஒவ்வொரு தரம் பார்த்து என்ன பண்றோம்? எது சபையாகும்? உள்ளம் சபை என துலம் என. அப்ப இது வெளியாக மாற்றப்படும். அப்ப அருள் தான் அதுக்கு துணை செய்யும். அன்புடைய அரசே, அன்புடைய அரசே, அப்பனே என்ற நம்மையே அருட்பெரும் ஜோதி இன்புறு நிலையில் ஏற்றிய துணையே. இன்புறு, இன்பம் உருகின்ற நிலை. ஏன்னா இன்பம் அது என்ன சாதாரண இன்பமா? வெளி வந்து இனிக்குன்னு சொல்றோம், அதே நேரத்தில் வெளி வந்து இன்பமாகவும் இருக்குது. மிகப்பெரிய பேரின்பம் அது, கிச்சுகம் சொல்வார். அது இன்புறு நிலையில் ஏற்றிய துணை. அப்ப எப்போதும் நம்ம இன்புற்று இருக்கணும், இன்பமா இருக்கணும்னா எங்க போகணும்? இன்பத்தை இறைவன் எங்க வச்சிருக்காரு? வெளியில வச்சிருக்கிறாரா உள்ளுக்கு இப்படி வச்சிருக்கிறாரு? வெளி கடந்து போக போக தான் உள்ளுக்கு இன்பம் இருக்குது. வெளியில இருக்கிற இன்பம் வந்து இன்பமே இல்லை, இன்பம் மாதிரி இருக்குது, ஆனா கடைசியில் அது துன்பம். இதுதான் புலன் இன்பம். பொறிவாயில் 5 அவித்தான் பொய்த்தீர், இதெல்லாம் பொய் இன்பம். பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வான்னு திருவள்ளுவர் சொல்றார். ஆக இன்புறு நிலையில் ஏற்றிய துணையை என் உயிர் நாதனே. நாதன் என்பது இங்கே இறைவனை குறிக்கின்றது. என் உயிருக்கு இவர்தான் நாதன், தலைவன். என்னை பொன்புனை மாலை புனைந்த ஓர் பதியே. என்னை பொன்புனை மாலை. என்ன மாலை சார்? வள்ளலாருக்கு போட்டாரா இறைவன்? பொன் மாலை போட்டார். நம்மளாம் பூ மாலை தான் போட முடியும் இல்லைங்களா? இன்னும் சில பேர் வெத்தலை மாலை போடுவாங்க ஆஞ்சநேயர். இன்னும் சில பேர் இந்த என்ன மாலை, கசுக்குமை, வேப்பலை, துளசி மாலை. பிள்ளையாருனாக்க அருகம்புல் மாலை. சில பேருக்கு வந்து எலுமிச்சை மாலை. ஆஞ்சநேயருக்கு வந்து வடமாலை கூட போடுவாங்க இல்லைங்களா? இது ஒரு வகையான மாலை. இதுலலாம் அந்த சாமிக்கு குசி அடையும் போட்டாங்க. இங்கே வள்ளலாருக்கு இறைவன் என்ன மாலை போட்டான்னா
பொன்மாலை கொண்டார். பொன்மாலை புனைந்த ஓர் பதியே பொதுநடம் புரிகின்ற பொருள். 812 சத்தியப்பதி. ஏன் அந்த இடத்துல சத்தியம் என்று போட்டா? இதுல பாருங்க எல்லாம் சத்தியம் சத்தியம்னு வரும். சத்தியப்பதியே சத்திய நிதியே. ஏன்னா இக்காலத்திலும் அழியாது குறையாது. அதனால சத்தியமாக என்றும் நிலைத்திருக்கிறது. ஞானமே வேத நித்திய நிலை. ஞானமே அது ஞானப்பொருள். ஞானம் எல்லாம் தாங்கி இருக்கின்றது. வேத நித்திய நிலை. இந்த வேதம் எந்த நிலைக்குரியது? நித்திய நிலைக்குரிய. இதுக்கு முன்பு வந்த வேதங்கள் எல்லாம் அனித்திய நிலைக்கே உரியது. அதான் இங்க வந்து நித்திய நிலை. நித்தியம் இந்த இடத்துக்கு போயிட்டா அது நித்தியம். அது வந்து மாற நிலை குறையாது. ஏறி இறங்க முடியாத ஒரு நிலை. அது நித்திய நிலையே நித்திய நிறைவே. இப்ப ஒரு கேள்வி கேட்கலாம், இதுக்கப்புறம் இன்னொரு கடவுள் வருவாரா? அதுவும் பொய், அதுக்குள்ள நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேற ஒண்ணு வரலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டது? நிறைவு, நித்தியமான நிறைவு. அப்பனா forever இது நிறைவு. இதுக்கு மேல இனி ஒன்றும் இல்லை. இதான் ஃபைனல் சொல்றது. நித்திய நிறைவே நித்திய வாழ் அருள் நெறி. நித்தியமான வாழ்வுக்குரிய நெறி. என்ன நெறி? சன்மார்க்க நெறி. சன்மார்க்க நெறியினுடைய உயிர் துடிப்பு என்ன? ஜீவ காருண்யம். அப்ப உயிர் கருணை இன்றி நம்ம நித்திய வாழ்வு பெற முடியவே முடியாது. இனி யாரும் முடியாது. இனி மற்ற வெளிகள்ல இருக்கிறவங்க கூட, மத தலைவர்களோட இனி நித்திய வாழ்வுக்கு அவங்க அங்கிருந்து போக முடியாது. திருப்பி எங்க வரணும்? பூமிக்கு வந்து இரக்க உணர்வை பயிற்சி செஞ்சு தான் போக முடியும். அதனாலதான் நான் முதல்ல ஆரம்பத்துல உங்களுக்கு அந்த எப்படி நம்ம வந்து அந்த இரக்க உணர்வை எப்படி டெவலப் பண்றது நமக்குள்ள அந்த உணர்வை. அப்ப எல்லா மனித குலத்தையும் நம்ம நினைச்சு எல்லாம் நமக்கு நல்லா தெரியுதுல எப்படி மாட்டிக்கிட்டு இருக்குது. இந்த வேதம் தமிழ்ல வந்திருக்குது இல்லைங்களா? எத்தனை மற்ற இனத்துக்கு தெரியும்? தெரிஞ்சா கூட இதை ஏற்றுக்கணும்னு அவசியம் இருக்கா? இல்லை. ஏன்னா அவங்க இதில் வேற எதை சொல்லிடுச்சு, வேற ஒரு கடவுளை உறுதிப்படுத்திருச்சு. அப்ப எப்படி வந்து பண்ணிடுச்சு? ட்ராப்ல வந்து மனித குலம் ட்ராப்ல மாட்டிடுச்சு இல்லைங்களா? அப்ப எது அவங்களுக்குலாம் தடையா இருக்குது? அவங்கவுங்க பிலீஃப் சிஸ்டம் வந்து தடையா இருக்கு. அவங்கவுங்களுக்குரிய வேதங்களே மதங்களும் சமயங்களும் தடை. அதான் சன்மார்க்க முக்கிய தடைகள் சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கல்ப விகல்பங்கள் சொன்னார். நம்மளை பற்றிடா வண்ணம் அருள் செய்ய வேணும்னு கேட்டுக்கு கடவுள்கிட்ட போய் திருப்பியும் மாட்டிராத, இப்ப பரவாயில்ல தப்பிச்சுட்ட, அடுத்த ஒரு ஜென்மம் வந்து வேண பார்க்குது. ஓ நீ தப்பிச்சு போக பார்க்குறிய கொண்டு வேற இடத்துல போட்டுருச்சுன்னா அப்ப என்ன செஞ்சிடணும்? இப்பயே விண்ணப்பம் போட்டுக்கணும். அதான் வரல விண்ணப்பத்தில் அதை வச்சிருக்குற நீ அன்னாடம் கேளு. அது போய் உன்னை மாற்றி விட்டுறக்கூடாது. சத்திய பதியே சத்திய நிதியே சத்திய ஞானமே வேத நித்திய நிலையே நித்திய நிறைவே நித்திய வாழ்வருள் நெறியே. இதுலதான் எல்லாம் மாட்டிய. நித்திய வாழ்வுக்குன்னா ரூட்டு சன்மார்க்கத்தை தவிர்த்து வேறு மார்க்கம் இல்லை. சித்தியின் குருவே, சித்தி இன்புருவே, சித்தியின் கருவே. இதுதான் கருவாக இருக்கு. ஏற்கனவே நம்ம ஒரு கருவுன்னு படிச்சிடும். கரு முதற் கருவாய் கருவெல்லாம் கருவினுட் கருவாய் கருவெல்லாம் காட்டுமோர் கருவாய். நினைக்கிறேன் இதுல தான் இருக்கு. 626 இருக்கு அந்த பாட்டு. ஓகே. நித்திய வாழ்வருடைய சித்தியின் குருவே சித்தியின் கருவே சித்தியின் சித்தியே. சித்திக்குள் சித்தி. ஏன்னா நிறைய சித்தி இருக்கு இல்லையா? என்னென்ன வகை சித்திகள்? கர்ம சித்து, யோக சித்து, ஞான சித்தி. இதுல விரிவு பல கோடி கோடி சித்திகள் செய்யக்கூடியவர்கள். அப்ப செத்தவனை எழுப்ப முடியுமா? முடியாதா? கண்டிப்பா முடியும். பூத உடம்பு கொண்டு வர முடியும்னாக்க பார்த்துங்களேன். கடவுளுடைய அருள் சக்தி என்பது என்ன சாதாரண விஷயம் இல்லை. எப்பயோ செத்து போன ஒரு ஆள் அப்படியே அந்த அந்த எப்ப என்ன வயசுல செத்தாரோ அப்படியே திருப்பி கொண்டு வரலான்னாக்க அது என்ன மாதிரியான மாதிரி சித்தியா இருக்கணும்.
ஞான சித்தி இல்லைங்களா? இப்போ இருக்கிற சித்தி செய்கிறவங்களாம் யாரும் அதை செய்ய முடியுமா? செத்து போனவனை கொண்டு வானா யாராவது கொண்டு வர முடியுமா? கொண்டு வர புத்தியின் தெளிவே, எனது புத்தியின் தெளிவே. நம்மளால சொல்லல, தெளிவு வந்து வள்ளல் பெருமான் சில இடத்துல கோட் பண்ணியிருக்கிறார். எனது புத்தியின் தெளிவு. அப்ப சித்தர்களுடைய புத்தியின் தெளிவு வேற, வள்ளல் பெருமானோட புத்தியின் தெளிவு வேற. அப்ப இவருடைய தெளிவு வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹையஸ்ட் தெளிவு, அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா தெளிவு பெறதான். அதனால அருளால் தெளிவு பெறுவது என்பது வேறு. இப்ப நான் கொடுக்குற விளக்கத்தால் படித்து சத் விசாரத்தினால் நான் பெறுகின்ற தெளிவு வேறு. இது போதுமா? இந்த தெளிவு போதுன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து எதுக்குன்னா, இந்த தெளிவு எதுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா, இறுகி பிடிக்கிறதுக்கு இது வேணும். மற்றதுல பிடிக்காம இதை பிடிக்கிறதுக்கு இந்த லெவலுக்கு தெளிவு கட்டாயம் நமக்கு வேண்டும். இதை வந்து என்ன செய்யணும்னாக்க திருப்பி திருப்பி ரிப்பீட்டிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரிவிஷன் சொல்றாங்களே, ரிவிஷன் பண்ணணும். ஸோ ரிவிஷன் பண்ண நமக்கு மேலும் மேலும் என்ன ஆகும்? தெளிவு. மேலே தெளிவு கிடைக்கும். மேலும் தெளிவு தான் பிடிப்பு ஸ்ட்ராங் ஆகும். குரங்கு பிடின்னு சொல்லுவாரு, இறுக பிடித்து கொண்டே இனி நான் விடுவனோன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நம்ம இறுக பிடித்து கொள்ளணும். சமயத்துல என்ன ஆயிரும்? செலக்ட் ஆயிரும். ஏன்னா நம்ம பூலோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்மா காத்துக்கிட்டு இருக்குது, என்ன வச்சு சாத்தலான்னு, எதை கொடுத்து அனுபவிக்கலான்னு. அதுல என்ன ஆயிரும்? நமக்கு மனம் மாட்டிக்க தளர்ந்து போயிருந்தா அவ்வளோ சாமி கும்பிட்டா இவ்வளோ வள்ளல். இன்னைக்கு எத்தனை பேர் வள்ளலார் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க தெரியுங்களா? ஒரு சம்பவம் நடந்துட்டா உடனே வள்ளலாரை கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். வள்ளலாரை என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, பார்த்துட்டு இருக்கிறாரா, தூங்கிட்டு இருக்கிறாரா இல்லைங்களா? ஏன்னா அவங்களுக்கு அது அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. குறை வந்தால் உடனே கடவுள் தான் உடனே இது பண்ணணும். இதுக்கு ஏன்னா தெளிவு பற்றாமை ஒரு காரணம். ஆக புத்தியின் தெளிவு, எனது புத்தியின் தெளிவே புத்தமுது அளித்து பொது நடம் புரிகின்ற பொருள், புனிதமான அமுதத்தை கொடுத்து தெளிகின்ற. சரி, இந்த பாடலோட நம்ம இன்றைக்கு நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வாரத்தில் அடுத்த பாடத்தோட வீட்டில் அதை போய் மீண்டும் மீண்டும் படித்து பாருங்க, உங்களுக்கு மேலும் தெளிவுகள் கிடைக்கும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி.